ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு வரண்டரைஸ். திஸ் இஸ் கார்த்தி முருகன். ஸோ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் கிடைக்கக்கூடிய ரூட்ஸை பற்றி வாட் இஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ், வாட் இஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கவனிங்கயா, ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனோடைய ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் ax² + bx + c. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ பவரில் என்ன இருக்கோ அவ்வளோ ரூட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கும். இப்போ எக்ஸுக்கு வந்து நமக்கு 2 வேல்யூ கிடைக்கணும், கரெக்டாக? ஸோ அந்த 2 ரூட்ஸ் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம் வாட் இஸ் ரூட் அண்ட் வாட் இஸ் ஃபேக்டர் அப்படின்னு. த ரூட்ஸ் ஆர் ஆல்ஃபா பீட்டா. 2 ரூட் கிடைக்கா இல்லையா? ஒன் ஆஃப் த ரூட் ஆல்ஃபா, இன்னொரு ரூட் என்னது நமக்கு என்னது பீட்டா. ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுடைய ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா -b/a. ஸோ வாட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்? அந்த ரூட்டோடைய ப்ராடக்ட் நமக்கு என்னவா இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா c/a. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனில் ஏவோட வேல்யூ 2, பியோட வேல்யூ -15, சியோட வேல்யூ 28. ஸோ அப்போ இதில் சம் ஆஃப் த ரூட்ஸ் என்னன்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா 15/2. என்ன ரீசன்? மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ஸாக இருந்திருக்கும். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா c/a 28/2 14 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாட் இஸ் சம் ஆஃப் ரூட், வாட் இஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் அப்படிங்கிற விஷயத்த. ஸோ ஏபிசி ஏன் ஆல்ஃபா பீட்டா நம்ம கிடைக்கக்கூடிய 2 ரூட்ஸ் வந்து எடுத்திருக்கோம். ஸோ எதுக்காக இதை எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னா அப்கமிங் மெயின்ஸ் எக்ஸாமுக்குரிய குவாட்ரேட்டிக் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவரை உங்களோட விடைபெறுவது உங்கள் கார்த்தி முருகன்.